வெல்கம் டு திவ்யா மேத்ஸ். நம்ம ஸ்கூல் டேஸில் HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இதை முன்னாடிலாம் GCD அப்படின்னு சொல்லுவோம். GCD அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். HCFனாலும் GCDனாலும் ஒன்று தான். இதை நம்ம ஸ்கூல் டேஸில் கஷ்டப்பட்டு படித்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி மார்க்லாம் வாங்கியிருப்போம். ஆனால் இது நம்ம ரியல் லைஃப்பில் எங்கேயாவது யூஸ் ஆகுதா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பாக இந்த HCF நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் ஆகுது. எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டைலிங் எ ஃப்ளோர். இப்போது நம்ம ஒரு ஃப்ளோருக்கு வந்து டைல்ஸ் போட போகிறோம் அப்படின்னா எந்த மெஷர்மெண்ட் உள்ள டைல்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் அந்த டைல்ஸ் அந்த ரூமுக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த HCF யூஸ் ஆகுது. நம்ம சில வீடுகள்லாம் பார்த்துருப்போம், கார்னர்ஸில் வந்து டைல்ஸை கட் பண்ணி போட்டிருப்பாங்க, பாதியாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த மீதி இருக்க டைல்ஸை நமக்கு வேஸ்டேஜ் தான். அப்படி டைல்ஸ் வேஸ்ட் ஆகாமல் எந்த மெஷர்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளோருக்கு ஈக்குவலாக போட்டு முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த HCF யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூம் வந்து 20 × 16 feet இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம எந்த மெஷர்மெண்ட் உள்ள டைல்ஸ் வாங்கணும் அப்படின்னா 20க்கும் 16க்கும் ஆன HCF வந்து 4. அப்போது நம்ம 4 × 4 இந்த ஃபீட் இருக்கிற மெஷர்மெண்ட் இருக்கிற டைல்ஸ் வாங்கணும் அப்படின்னா இது ஈக்குவலாக அந்த ரூம் ஃபுல்லாக பிளேஸ் ஆயிரும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா டைல்ஸ் இருக்காது, எந்த கார்னர்லேயும் நம்ம டைல்ஸை கட் பண்ணி போடுற அவசியம் இருக்காது, நமக்கு டைல்ஸோட வேஸ்டேஜும் இருக்காது. இதுக்கு தான் இந்த இடத்துல HCF யூஸ் ஆகுது. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேக்கிங் வரும்போது நிறைய ஐட்டம்ஸ்க்கு இது பொருந்தும். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட 18 மில்க் சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், 24 டார்க் சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நம்ம ஈக்குவல் நம்பராக ஈக்குவல் பாக்ஸஸில் சாக்லேட்ஸை மீதம் இல்லாமல் ஈக்குவலாக பாக்ஸஸில் பேக் பண்ணணும். அதுக்கு நமக்கு எத்தனை பாக்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்கு இந்த HCF யூஸ் ஆகுது. 18க்கும் 24க்கும் HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6 வரும். ஸோ நம்ம 6 பாக்ஸஸில் ஈக்குவலாக நம்மகிட்ட இருக்கிற சாக்லேட்ஸை பேக் பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட மில்க் சாக்லேட்ஸ் 18 இருக்கா, நமக்கு வந்து HCF எவ்வளவு? 6. ஸோ 18 / 6 எவ்வளோனா 3. ஸோ 3 மில்க் சாக்லேட்ஸை ஒரு பாக்ஸ்லேயும் வைக்கணும். அடுத்து 24 டார்க் சாக்லேட்ஸ் இருக்கா, 24 / 6 போட்டிங்கன்னா 4. அப்போ ஒரு பாக்ஸ்லேயும் 4 டார்க் சாக்லேட்ஸ் வைக்கணும். ஸோ 3 மில்க் சாக்லேட்ஸ் அண்ட் 4 டார்க் சாக்லேட்ஸ் வச்சோம் அப்படின்னா 6 பாக்ஸஸில் எந்த ஒரு சாக்லேட்டும் மீதம் இல்லாமல் நம்ம நீட்டாக பேக் பண்ணிட முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறப்ப நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதில் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து 30 பாய்ஸும் 45 கேர்ள்ஸும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்களை நம்ம ஈக்குவல் ரோஸில் அரேஞ்ச் பண்ணி நிற்க வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த 30க்கும் 45க்கான HCF கண்டுபிடிச்சிக்கணும். HCF வந்து இங்கே 15. ஸோ நம்ம 15 ஈக்குவல் ரோஸில் நிப்பாட்டணும். அதை எப்படி, எத்தனை பாய் எத்தனை கேர்ள் நிப்பாட்டலாம் அப்படின்னா, நம்மகிட்ட 30 பாய்ஸ் இருக்காங்களா, ஸோ 30 / 15 போட்டோன்னா 2 பாய்ஸ். கேர்ள்ஸ் வந்து 45 இருக்காங்களா, 45 / 15 போட்டோன்னா 3 கேர்ள்ஸ். அப்போது ஒரு ரோலையும் 2 பாய்ஸும் 3 கேர்ள்ஸும் நிற்க வச்சு 15 ரோஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருப்பாங்க. எந்த ஒரு பாயோ கேர்ளோ எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம புக்ஸை வந்து ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய துணிகளை வந்து நம்ம கபோர்டில் நீட்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இது மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸோட யூசஸ் வந்து HCF பயன்படுத்தி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இனிமேல் HCF யாருக்காவது நீங்கள் சொல்லி கொடுத்தாலோ இல்லை நீங்களே அதை படித்தாலோ அதோடைய ரியல் லைஃப் யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்தே தெரிஞ்சுக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.